மை சேனல். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம டச் பண்ணி உள்ளே போனோம்னா நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். June 2024 MBA examination all ticket, June 2024 UG examination all ticket, June 2024 MA, MSc, MCom, MCA, MSc IT examination all ticket அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டகரியில் இருக்குமோ அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து MA வந்து டச் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். டச் பண்ணி உள்ளே போனால் நம்மளுடைய என்ரோல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய என்ரோல் நம்பரை வந்து ஐடி கார்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை டச் பண்ணி உள்ளே போங்க. டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கான ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்டர் நம்பர், அடுத்தது நேம் ஆஃப் எக்ஸாம், அடுத்து நம்மளுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மந்த்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய டைம் டேபிளும் ரெடியாக இருக்குது பாருங்கள். கரெக்டான எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் எல்லாமே செக் பண்ணிட்டு பாரு. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவுரைகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது நம்ம எவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறோமோ அத்தனை எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஆல் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். அவங்க எப்போ கேட்டாலும் சரி ஆல் டிக்கெட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே, அது கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். ஐடி கார்டும் ஆல் டிக்கெட்டும் ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு பேப்பர் வந்து கொடுப்பாங்கள்ல செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அது கரெக்டான நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணணுமா, அப்படின்லாம் நம்மளுக்கு ரிசல்ட் வராதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் வந்து மொபைல் ஃபோனு, ஐபேடு, அப்புறம் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம மினி ஜெராக்ஸு இல்லை பிட்டுலாம் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கால்குலேட்டர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்மார்ட் வாட்ச்சு இது போன்ற வந்து எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி நம்ம பிடிப்பட்டோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் எழுதுகிற இடத்துக்கு வந்து ஒரு நம்ம ரூமுக்கு வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம போய் நம்மளுடைய பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து சரியான நம்ம வினாத்தாள் வந்து நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம பேப்பர் தானான்னு செக் பண்ணிக்கணுமா. அப்படி தப்பாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இனிஜிலேட்டராக யார் வராங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கரெக்டான பேப்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் நம்மளுடைய பொறுப்பு தானா, இதெல்லாம் நம்ம தான் கரெக்டாக செக் பண்ணிக்கணுன்றாங்க. செவன்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் கரெக்டான அட்டண்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாம் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். யார் வந்து அட்டண்டன்ஸு கரெக்டாக இல்லையோ குறைவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இயக்குனர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கீழே பிரிண்ட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை டச் பண்ணி நம்மளுடைய ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹெட்டிங்கை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக எது டக்குன்னு ஞாபகம் இருக்குமோ அதை போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் டிக்கெட் வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி கார்டும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சேஃப்டியாக நம்ம மறக்காமல் எப்போவுமே பேக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரம் போங்க. தேவையான அளவுக்கு வந்து ஃபுட்டுலாம் எடுத்துக்கோங்க, தண்ணிலாம் எடுத்துக்கோங்க. நோ ஃபியர். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.